Hello students, இந்த வீடியோவில் chemical kinetics அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டிஎன் போர்டில் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய வால்யூம் 1 இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக எல்லா யூனிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கெமிக்கல் கைனடிக்ஸ் தான் நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு என்ன யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தனால நான் கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வழக்கமாக நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி வந்து ஒரு கான்செப்ட்லேருந்து அதை அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படி தான் இருக்கும் டிஸ்கஷன். இங்கே வந்து ஒரு கொஷின் வந்து கான்செப்ட்லேயே கேட்குறாங்கன்னா எதெல்லாம் கீவேர்ட்ஸ், ஒரு எக்ஸாமினர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆன்சர் ஷீட்டில், ஸோ அது எல்லாமுமே நான் வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த டிஸ்கஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பேரலாக கொண்டு போகிறதுனால நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. செப்பரேட்டாக ஒரு நோட் புக் போட்டு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு ரியாக்ஷன் பியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எப்போ அந்த கன்வர்ஷன் நடந்து முடியும், ஸோ அதை சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தெர்மோடைனமிக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு வந்து பியாக கன்வெர்ட் ஆகுது, அந்த கன்வர்ஷன் பாசிபிளாக இல்லையா, ஸோ அதை சொல்கிறது வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறது வந்து தெர்மோடைனமிக்ஸ். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நடக்கும் அப்படின்றத சொல்கிறது வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கைனடிக்ஸ் அப்படின்றது என்னென்னா எப்போ அந்த ரியாக்ஷன் நடந்து முடியும், ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் வந்து என்னென்னா கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கைனடிக்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரியாக்ஷன் எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரியே வந்து ஒரு ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம், என்ன வழியாக நடந்திருக்கு, ஒரு ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து இன்பிட்வீனில் நடந்திருக்கு, ஸோ நம்ம மெக்கானிசம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது அப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸோ என்ன ஃபேக்டர் வந்து என்ன நம்ம எப்படி வந்து கண்டிஷனை வந்து மாடிஃபை பண்ணோம்னா ரியாக்ஷன் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கைனடிக்ஸ் மூலயமா தெரியும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு கைனடிக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்னா இதுதான் விஷயம். கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன, 2 மார்க்கில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா என்ன அப்படின்னு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ரேட். ரேட்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன், பட் ரேட் அப்படின்ற டேர்ம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். ரேட்னா ஸ்பீடு, ஹவு ஃபாஸ்ட், அதுதான் அந்த மீனிங் ரேட். அண்ட் த மெக்கானிசம் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன், என்ன வழியில் அது நடக்குது. ஸோ ப்ரொசீடிங் அண்டர் எ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன். கிவன் செட் ஆஃப் கண்டிஷன் என்ன, ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, கான்சன்ட்ரேஷன் என்ன. ஸோ ஒரு கிவன் செட் ஆஃப் கண்டிஷனில் ஒரு ரியாக்ஷன் ப்ராடக்டாக மாறுது அப்படின்னா என்ன வேகத்தில், அதே மாதிரி என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி நடக்குது. ஸோ இதை சொல்கிறது தான் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஸ்டடி ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் இருக்கணும், ஆன்சர் பேப்பரில் வந்து இருக்கணும். சரி, அடுத்தது ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ரேட் அப்படின்றது என்னன்னா சேஞ்ச் இன் பர்டிகுலர் வேரியபிள் பெர் யூனிட் டைம். சேஞ்ச் இன் வேரியபிள் பெர் யூனிட் டைம். வேரியபிள் அப்படின்னா என்ன, இங்கே ரியாக்டன் ஏன்ற ரியாக்டன் பியாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, ஏ இஸ் அ வேரியபிள் அண்ட் பி இஸ் ஆல்சோ எ வேரியபிள். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னா என்னென்னா திஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் சம் பர்டிகுலர் டைம் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் 0 அண்ட் ஒரு டைம் போனதுக்கு பிறகு என்ன ஆகும்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வில் பி இன்க்ரீஸிங். ஸோ இதுதான் ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா உள்ள நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ ஏ அண்ட் பி ஆர் வேரியபிள்ஸ், ரைட். ஸோ இப்போ என்ன, ரேட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா என்னது, தட் மீன்ஸ் இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் இன் டைம். இது வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இது சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் நான் எழுதியிருக்கேன்னு புரியுதா, ஒரு வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன நடக்குது, ஸோ அதுதான் வந்து ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே பி டிடி. இந்த மைனஸ் சைன் நான் இங்கே ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். ஸோ மைனஸ் சைன் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்றத வந்து இங்கே புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ அது வந்து என்னென்னா அட் டைம் T1 அதோடைய அப்போ வந்து அதோடைய கான்சன்ட்ரேஷன் A1. ஸோ அட் டைம் T2 இதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன அப்படின்னா A2. ஸோ இதே மாதிரியே தான் பிக்கும் நம்ம எழுதுவோம். பி இருக்குது அப்படின்னா அட் டைம் T1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் B1, அட் டைம் T2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் B2. நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஒரு இனிஷியல் டைம் அதாவது T1 அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. ஆரம்ப ஸ்டேஜில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன ஆகும்னா குறையும். விச் மீன்ஸ் இப்போ யார் இதில் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பாருங்க. A1 கிரேட்டரா A2 கிரேட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 is greater than A2, right? So A1 is greater than A2. அதே மாதிரி இங்கே பாருங்க, இனிஷியல் ஸ்டேஜில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் B1. ஸோ இது வந்து கம்மியாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வந்து கம்மியாக இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆகுது. T2ன்ற டைமில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 will be more. அப்போ வந்து இங்கே யார் கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1 B2 பார்த்தீங்கன்னா B2 is greater than B1. ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போது நம்ம வாட் இஸ் the change in concentration? Change in concentration is nothing but நான் இங்கே எழுதுகிறேன். Change in concentration dA is equal to square bracket A is equal to என்ன அப்படின்னா A2 minus A1. ஸோ A2 minus A1 எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். கரெக்டு தானே? ஏன்னா வந்து A1 தான் கிரேட்டர் அப்படின்னா A2 minus A1 என்ன இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம பிக்கு எழுதலாம். ஸோ பிக்கு எழுதுகிறோம் அப்படின்னா B which is equal to B2 minus B1. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அஸ் எ ஹோல் த ரேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். ரேட் வந்து எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ரேட் என்ன ஆகிடும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் மீனிங். என்ன ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அதனால் அங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி, ரியாக்டன்ட் சைடு நீங்கள் எழுதுறீங்க, ஒரு ரேட் எழுதுறீங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் வந்து போடணும். ப்ராடக்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா மைனஸ் நீங்கள் போட தேவையில்லை. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ வந்து இதில் வந்து இது வந்து நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கான்சன்ட்ரேஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கிறேன், டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டைம் ஆக 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 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா டுவர்ட்ஸ் டவுனர் டைரக்ஷன் இந்த கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இங்கே வந்து நீங்கள் லைன் வந்து வந்திருக்கு. இங்கே என்னென்னா ப்ராடக்ட்டுக்காக எழுதியிருக்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் with respect to time என்ன ஆகும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அட் 0 டைம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் 0 அண்ட் டைம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இது என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. சரி, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ரியாக்ஷனோடைய ரேட் வந்து இங்கே இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இதில் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ என்னென்னா ஏ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, A1 A2 அப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். டைம் உதாரணத்துக்கு இதை வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து டைம் T1. ஸோ இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டிங்கன்னா T1. ஸோ இந்த டைம் வந்து T1. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் A1. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா A1 இருக்கும், ரைட்? அதே மாதிரியே டைம் T2 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ டைம் T2 இந்த இடம் வந்து T2 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா A2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ஸ்லோப் வந்து வருது ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் நத்திங் பட் DA பை திஸ் இஸ் DA. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லுவோம்னா DA, அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், ரைட்? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து என்னன்னா DT, இது வந்து DT அப்படின்னு சொல்லுவோம். அதாவது T2 மைனஸ் T1, இங்கே வந்து A2 மைனஸ் A1 இப்படி தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இஸ் நெகட்டிவ் ஹியர். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமிலராக இதே மாதிரியே தான் B1 B2 நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ B1 இங்கே உதாரணத்துக்கு வந்து என்னென்னா இங்கே இனிஷியல் ஸ்டேஜ் இதுதான் வந்து B1 வைக்கிறீங்க, இது வந்து B2, ரைட்? இப்போது இந்த இடத்துல வந்து T1, இது இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா T2 அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன dB by dt, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dB by dt. இங்கே வந்து ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ரேட் வந்து யூனிட் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நான் யூனிட்டை வந்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ரேட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கான்சன்ட்ரேஷனுக்கான யூனிட் என்ன, மோல் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டைமுக்கான யூனிட் வந்து செகண்ட். ஸோ ரேட்டுக்கான யூனிட் என்னன்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதுதான் வந்து யூனிட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம்.
அதே மாதிரி சப்போஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேஷியஸ் ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னா we have to mention the pressure இல்லையா, கான்சன்ட்ரேஷனுக்கு பதில் ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ ப்ரெஷர்ன்றது வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ATM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றதுனால செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. ஸோ இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரேட் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதுதான் இது A gives 2B அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மோல் ஏ வந்து குறையுது அப்படின்னா எவ்வளோ ஃபார்மேஷன் வந்து இருக்கும் அப்படின்னா 2 moles ஆஃப் பி வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து அதிகமாக இருக்குது, பியோட அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து மீனிங்கு. அதிகமாக ஆகும். ஒரு மோல் ஏ கம்மியாகுதுன்னா 2 moles ஆஃப் பி வந்து ஃபார்மேஷன் இருக்கும். அதுதான் மீனிங்கு. ஸோ இப்போ என்ன இது எழுதுனா ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஏ பை டிடி ஆர் 2 into மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. எப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்படியும் எழுதலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் எழுதலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கோஃபிஷியன்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுங்கன்னா முன்னாடி டிவைட் பண்ணிவிடுங்க. அதுதான் நீங்கள் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1/2. ஏன்னா இங்கே வந்து கோஃபிஷியன்ட் 2, அதனால் 1/2 டிபி பை டிடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரியே இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மோல்ஸ் இது இருக்குது இல்லையா. ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு ரியாக்டன்ட் இல்லை ப்ராடக்ட் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, ஸோ அது சொல்கிறது தான் ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா. XA + YBன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ரேட் எப்படி எழுதுவோம், கான்சன்ட்ரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சின்ஸ் இட் இஸ் அ ரியாக்டன்ட் நம்ம மைனஸ் சைன் முன்னாடி போடுறோம். எவ்வளோ மோல்ஸ் இருக்கோ அதை நான் டிவைட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன், அதனால 1/x இங்கே போட்டிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு 1/y இன்டூ மைனஸ் டிபி பை டிடி. இது ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுதா, இது நம்ம முன்னாடி எப்போவுமே ரேட் ஜென்ரலாக இப்படி தானே எழுதுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு 1/L. ஏன்னா இங்கே முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் L இருக்குது, ஆனால் 1/L D rate of change of concentration of C with respect to time. அதே மாதிரியே change in concentration of D with respect to time அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா 1/m ஆல இங்கே வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஜென்ரலாக. இதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு உங்களுக்கு வந்து இது நிறையா தேவைப்படும். சரி, இது முன்னாடி வந்து நான் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, அதை நல்லா ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஒரு கைனட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஜென்ரலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்ட் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன், வெரி ஸ்லோ ரியாக்ஷன், இன்னொன்று வந்து மாட்ரேட்டாக இருக்கும். அதோடைய ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ இதை எதை வச்சு பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா ரேட்டை வச்சு பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ரேட் வந்து இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து 10⁻12 to 10⁻16 செகண்ட்ஸ்க்குள்ளே முடியுதுன்னா அதை ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட். அப்போ இதுக்கு வந்து நம்ம பண்ண முடியாதுன்னா நம்மளால் கைனட்டிக்கல் ஸ்டடீஸ் பண்ணவே முடியாது இல்லையா. ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அயானிக் ரியாக்ஷன்ஸ். உங்கள் புக்கில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் குளோரைட் சால்ட் BaCl2 + H2SO4 gives BaSO4. இது வந்து ஒரு அயானிக் ரியாக்ஷன். BaSO4 + 2HCl. ஸோ இது வந்து ஒரு அயானிக் ரியாக்ஷன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, அயானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்து முடியும், அதுதான் அர்த்தம். இங்கே வந்து ஸ்லோ ரியாக்ஷன்னா இது வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்டிங் ஆஃப் அயன். இப்போ ரெஸ்டிங் ஆஃப் அயன் வந்து என்னென்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஒரு நியர்லி இயர்ஸ் எடுத்துக்கும் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து என்னென்னா ஸ்லோ ரியாக்ஷன். அதுக்கும் நம்மளால் கைனட்டிக்ஸ் வந்து ஸ்டடி பண்ண முடியாது. ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஜென்ரலாக கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நீங்கள் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்னா ஒரு மாட்ரேட் ஸ்பீடில் வந்து நடக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கைனட்டிக் ஸ்டடீஸ் வந்து நம்மளால் இவங்களுக்கு பண்ண முடியும். கைனட்டிக் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் என்ன பர்டிகுலர் கண்டிஷனில் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் சீக்கிரமாக வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக அந்த ப்ராடக்டாக மாறும் அப்படின்றத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் வந்து எதனாவது ஒரு கெமிக்கல் நம்ம வந்து ஒரு கன்வர்ஷன் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன வழியில் நடக்குது, ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஸோ அதை கண்டிஷன் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கைனட்டிக்கல் ஸ்டடீஸ் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் பண்ணுறது. ஸோ இது ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ.
ஸோ இப்போ ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ரேட் அட் பர்டிகுலர் டைம் டியூரிங் த ரியாக்ஷன். அதாவது ஒரு டிஎக்ஸ் பை டிடின்னு சொல்லுவோம். டிஎக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மால் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச் அப்படின்றது வந்து அர்த்தம். இது என்ன அப்படின்னா இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம் இது கிராஃப் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ப்ராடக்ட்டுக்கு நான் எழுதியிருக்கேன். அதனால தான் கிராஃப் வந்து இப்படி போகுது, ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்கே இந்த டெஃபினேஷன் கவனிச்சிங்கன்னா புரியும். த ரேட் ஆஃப் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் பிட்வீன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் வெர்சஸ் டைம் அட் தட் இன்ஸ்டன்ட். அதாவது கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைமுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு கர்வ் கிடைக்குது. என்ன பர்டிகுலர் டைமில் நம்ம வந்து ரேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த கிராஃபில் வந்து ஒரு டேஞ்சன்ட் வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து ஸ்லோப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்லோப் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரேட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் என்னது இங்கே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழி. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன, ஆவரேஜ் ரேட்னா என்ன? ஆவரேஜ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டியூரிங் தட் ரியாக்ஷன் அதுதான் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ரேட் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது என்னென்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னா என்னென்னா மொத்தமாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு 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 0லேருந்து 30 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா 0 to 10 செகண்ட்ஸ் என்ன, ஸோ 10 to அதாவது 20 to 30 செகண்டில் என்ன. ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா வந்து என்னென்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்றது. ஸோ நம்மளால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வச்சுட்டு எந்த ஒரு இன்ஸ்டன்ட்லேயும் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி ஆவரேஜ் ரேட்டை வச்சுட்டு பட் என்ன இடத்துல என்ன பர்டிகுலர் டைமில் எப்படி ரேட் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரேட் லா எப்படி வந்து எழுதுறது, அப்புறம் என்னென்ன ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்ன, ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது, அதாவது ஒரு ரியாக்ஷனோட ரேட் எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் அடுத்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இது பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 2 ப்ராப்ளம் வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி இதை நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு குயிக்காக முடியணும் அப்படின்றதுக்காக தான் இது சிம்பிள் கான்செப்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ன்றதுனால நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா 5Br மைனஸ் ப்ளஸ் BrO3 மைனஸ் ப்ளஸ் 6H ப்ளஸ் கிவ்ஸ் 3Br2 ப்ளஸ் H2O. இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கீழே வந்து ரேட்லா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த ரிலேஷன் கரெக்ட் அதுதான் வந்து கொஷினு. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே வந்து Br மைனஸ் அண்ட் H ப்ளஸ்க்கு தான் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. போத் ஆர் ரியாக்டன்ட். நமக்கு ரேட் எப்படி எழுதணும்னு தெரியும், நான் இங்கே எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதுவோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் முன்னாடி போடுவோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரியே 1/, அதோடைய கோஃபிஷியன்ட் வந்து 1/, அந்த கோஃபிஷியன்ட் வந்து இங்கே போட்டிருக்கேன். இங்கே வந்து 5 மோல்ஸ் இருக்கிறதுனால 1/5 போட்டிருக்கேன். இங்கே 6 மோல்ஸ் இருக்கிறதுனால 1/6 போட்டிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் யூ ஹேவ் டு கேன்சல் out both minus minus get cancel. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா delta Br minus by delta T is equal to 5. இங்க போய்டும் 5/6 into இது வந்து வந்துரும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிதானமாக பார்த்துக்கோங்க. இது சிம்பிளாக இருக்குது இல்லையா, அதனால் நானே சால்வ் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். 2NO2 நைட்ரஜன் N2O5 ஸோ கிவ்ஸ் 4NO2 ப்ளஸ் O2. ஸோ இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனு. இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு சில ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது dNO2/dt is equal to K2 into N2O5. ஸோ கிவனில் ஒரு சில வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. இது டிஎன் போர்டில் உங்கள் புக்கில் இது பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பின்னாடி உங்கள் புக் பேக் கொஷினில் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி சிமிலரான ஒன்று தான் இது. K1, K2, K3 அப்படின்னா ஒரு சிலது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அது ரிலேஷன் பிட்வீன் K1 அண்ட் K2, K3 இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். சிம்பிளாக இதுக்கு எப்படி வந்து நம்ம ரேட் எழுதுவோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எழுதிக்கோங்க. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். -1/2 d into N2O5 divided by dt ரியாக்டன்ட் இல்லையா, அதனால 1/2 ஏன் போட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து போட்டிருக்கேன். அடுத்தது விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 into dNO2/dt இது ப்ராடக்டில் இருக்குது. அதே மாதிரியே dO2/dt இதுவும் ப்ராடக்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை நான் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள்.
இந்த 4 வந்து என்ன அப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் லோயஸ்ட் நம்பர் எது இருக்கோ அதால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டினாமினேட்டர் 4 இருக்குது விச் மீன்ஸ் இட் இஸ் த லோயஸ்ட் நம்பர். ஸோ அதனால த்ரூ அவுட் 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 4/2 இஸ் 2 இல்லையா, 2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5/D2. ஸோ இது போட்டுக்கிறேன். அதே மாதிரியே இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 4/4 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்படியே இதை எழுதிக்கிறேன். இங்கே எதுவுமே இல்லை, 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு DO2 வந்து வந்திருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கிவன்லன்னு பாருங்கள். DNO2/DTனா எதுக்கு ஈக்குவல், அது K2 N2O5க்கு ஈக்குவல். அப்போ நம்ம இதுக்கு பதில் என்ன போடலாம் அப்படின்னா K2 N2O5னு போடலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரியே K3 இன்ட்டு N2O5 அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ காம்னா எல்லாத்துலேயும் N2O5 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2K1 இஸ் ஈக்குவல் டு K2 விச் இஸ் ஈக்குவல் டு 4K3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்ளமையும் நீங்கள் உங்கள் நோட்டில் திரும்ப எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது வந்து புரியும். ஜஸ்ட் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷினை மட்டும் எழுதிட்டு கொஷின் அண்ட் ஆப்ஷன்ஸை எழுதிட்டு நீங்களாவே சால்வ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருது அப்படின்றத சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் வந்து தேர்ட் கொஷின். ஃபார் த ரியாக்ஷன் 1/2A gives 2 moles of B. Rate of disappearance of A is related to rate of appearance of B by the expression கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் தான், கொஞ்சம் ஆனால் இதில் வந்து ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். 1/2Aன்னு கொடுத்துருக்குறாங்க விச் மீன்ஸ் நீங்கள் ரேட் எழுதும்பொழுது என்ன பண்ணிக்கணும்னா -2 இன்ட்டு என்ன எழுதிக்கணும் அப்படின்னா DA டிவைடட் பை dt அப்படின்னு எழுதிக்கணும் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா B அப்படின்னு எழுதிருக்கிற 2 moles of B அப்படின்னா என்ன எழுதணும் 1/2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். 1/2 D சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும், இதை வந்து மறந்துடாதீங்க, இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 வந்து இங்கே போணுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 1/4ன்னு ஆகிடும். அப்போ ரேட் வந்து என்ன ஆகும், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் D ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் இன் டைம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கிடையாது ப்ளஸ் 1/4 D இன்ட்டு B டிவைடட் பை DTன்னு வரும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஸோ 1/4. ஸோ இந்த ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு. அடுத்தது 4th கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின் மட்டும் நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ நான் பக்கத்தில் சால்வ் பண்ணிடுறேன். அந்த 4th கொஷின் வந்து உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல சால்வ் பண்ணுறேன் 4th கொஷினை. கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் டீகம்போசிஷன் ஆஃப் P2O5. ஸோ P2O5 வந்து டீகம்போஸ் ஆகி PO2 + O2 வந்து கிடைக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PO2 இன்க்ரீசஸ் பை 5.2 into 10⁻³ m in 100 செகண்ட். த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரேட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு PO2வில் நம்ம எழுதணும். ஏன்னா PO2ஓட கான்சன்ட்ரேஷன் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு PO2 நம்ம வந்து எழுதணும். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி எழுதுறது அப்படின்னுட்டு. நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இது வந்து 4th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு மற்றது எதுவும் தேவையில்லை, ரேட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ராடக்ட்ன்றதுனால மைனஸ் கிடையாது, 1/4 PO2 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PO2 டிவைடட் பை DT. ஸோ இப்போ நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன 1/4 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் என்ன சேஞ்ச் இன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் 5.2 இன்ட்டு 10⁻³ m டிவைடட் பை எவ்வளோ செகண்ட்ஸு 100 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட். ஸோ 100 செகண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/4. ஆக்சுவலாக இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். 5/2/4 போட்டிங்க அப்படின்னா 1.3 வரும் இன்ட்டு 10⁻, இந்த 100 வந்து மேலே போணுச்சுன்னா 10⁻⁻5. இது -2, இது வந்து -3. ஸோ -5 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது வந்து மோலார் செகண்ட் இன்வர்ஸ். ஆர் நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா மோல் பெர் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு எங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோலார் செகண்ட் இன்வர்ஸ் கான்சன்ட்ரேஷனை பெர் செகண்ட் அதுதான் கொடுத்துருக்குறாங்க 1.3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆப்ஷன் டி இஸ் த ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். 5th question, for the reaction
ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறுது. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் யூசிங் யூனிட்ஸ் ஆஃப் டைம் இன் செகண்ட்ஸ். 25 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னென்னு மாற்றிக்கணும் அப்படின்னா செகண்ட்ஸில் வந்து மாற்றிக்கணும், ரைட்? அப்போ 25 மினிட்ஸ் செகண்ட்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்னென்னா 25 இன்ட்டு 60. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. 25 இன்ட்டு 60 வந்து என்ன வரும் அப்படின்னா 1500 செகண்ட்ஸ் வரும். இது ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து இதுதான் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆவரேஜ் ரேட் இதுதான் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு எப்படி போடணும் அப்படின்னா எதுலேருந்து கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் சேஞ்ச் ஆகுது? 0.3 எம்லேருந்து 0.02 எம்முக்கு போகுது. அப்படின்னா என்ன? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 1 அப்படின்னா அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் என்ன? R1ன்னு வச்சுக்கலாம். R1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.03 எம். R2 அப்படின்றது வந்து என்ன? 0.02 எம். நம்ம என்ன போடணும்? R2 மைனஸ் R1 தான் போடணும். அப்போ R2 என்ன? 0.02 மைனஸ் 0.03 டிவைடட் பை 1500. கரெக்டாக 1500. ஸோ இப்படி தான் நம்ம வந்து போடணும். இப்போ நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 டிவைடட் பை 1500. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சால்வ் பண்ணி பாருங்கள் மறக்காமல். 6.66 இன்ட்டு 10 to the power minus 6 கான்சன்ட்ரேஷன் வந்து எதில் கொடுத்துருக்காங்க? மோலாரில் கொடுத்துருக்குறாங்க per second. ஸோ இங்கே யூனிட் கொடுக்கல, பட் நம்ம போட்டுடலாம். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் எதனாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வேறு எதனாவது வந்து உங்களுக்கு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் டிஎனில் 12th கண்டென்ட் வந்து நான் இனிமேல் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். வீடியோஸ் அதுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே நீங்கள் வந்து இருங்க. நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.